இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் திருமண உறவை குறித்து வேதத்தில் போதிக்கிறது என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த திருமண உறவை தேவன் அவரை மகிமைப்படுத்த ஏற்படுத்தினார். இந்த திருமண உறவு ஒரு நிரந்தரமான உறவு, ஒரு ஒப்பற்ற உறவு. அந்த திருமண உறவிலே தேவன் கொடுத்த பொறுப்பு என்ன என்பதை எல்லாம் குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே இந்த திருமண உறவிலே இணைக்கப்படுகிற அந்த கணவன் மனைவிக்கு உண்டான அன்பு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அந்த திருமண உறவில் அந்த இணைக்கப்படுகிற அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பை தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிடுகிறார். அப்ப கிறிஸ்து சபைக்காக எல்லாவற்றையும் அவர் ஒப்பு கொடுத்தார். அதே போல அந்த கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி அவர் சபையை நேசித்தாரோ, எந்த குறை சொன்னாலும் எந்த குற்றம் செய்தாலும் மன்னித்து அவர் சபையை ஏற்றுக்கொண்டாரோ, சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, சபையினிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாரோ அதுபோல புருஷனானவன் தன் மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதே போல மனைவி கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுகிறாளோ அதே போல தன் புருஷனிடத்திலே அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து அந்த சபையானது கிறிஸ்துவில் எப்படி அன்புள்ளதாய் காணப்படுகிறதோ அப்படியே மனைவியானவள் புருஷனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தெய்வீக அன்பை குறித்து ஆண்டவர் இதிலே சொல்கிறார். எப்படி கிறிஸ்து சபையை நேசிக்கிறாரோ அதே போல கணவன் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக நேசிக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த சரீரத்தை எப்படி வெறுப்பான்? அந்த இதுல சொல்லியிருக்கிறது போல தன் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார். அப்போ ஒரே சரீரம். அப்போ தன்னை நேசிக்கிறவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். தன் சரீரத்தை போல தன் மனைவியை நேசிக்க வேண்டும். ஏன்னா அவள் தன்னுடைய சொந்த சரீரமா இருக்கிறாள். மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால் தன்னுடைய சொந்த சரீரத்தை யாருமே வெறுக்க மாட்டாங்க. அதனால தன்னுடைய மனைவியை தன் சொந்த சரீரமாக ஏற்று அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. அன்பு செய்கிறதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும், மன்னிக்கிறதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அதே போல தன்னுடைய சபையை மன்னிக்கவும் அன்பு செலுத்தவும் ஒப்பு கொடுக்கவும் அவர் இருப்பதனால்தான் அவர் அந்த உறவிற்கு அந்த கிறிஸ்து சபையில எப்படி அன்பு செலுத்துகிறார் அதே போல தன்னுடைய கணவன் மனைவியினுடைய உறவு காணப்பட வேண்டும் என்கிறார். இத்தகைய அன்பு எப்படி வர வேண்டும்? இந்த அன்பு இல்லாதனால்தான் இப்ப திருமண உறவிலே அநேக பிரிவினைகள், அநேக விவாகரத்துகள் நடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நாம் ஊற்றப்பட வேண்டும். அந்த தெய்வீக அன்பை கிறிஸ்து எப்படி சபையை நேசித்தாரோ அப்படி கணவனும் மனைவியும் ஒருவர் நேசிக்கவும் விட்டு கொடுக்கவும் மன்னிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் அந்த தெய்வீக அன்பை ஒவ்வொரு உள்ளத்திலும் நான் தரும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அன்பை தருவார். அடுத்தது நம்மிடத்திலே அந்த கணவன் மனைவிங்கிற உறவிலே காணப்படக்கூடிய அன்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. இன்று அநேக இடங்களில் நாம் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்கள மனைவியானவள் சொல்லுகிற என் கணவனை ஏற்றுக்கொள்ளவே என் உள்ளத்துல முடியல. ஏன்னா எனக்கு வரக்கூடிய கணவர் இப்படிப்பட்டவர்களா இருக்கணும், என்னை நேசிக்கணும், என்னை அதிகமாய் நேசிக்கணும், இடத்துல அன்பு செலுத்தணும் என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்திருக்கும் பொழுது சில காரியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதே போல கணவரும் தன் மனைவியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே அவர்களுக்குள்ளே அந்த அன்பு அன்பு இல்லாதவர்களாய் காணப்படுவதை நான் பார்க்கிறோம். அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பாக இருக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்தின்படி இணைக்கப்பட்டாயிற்று. அப்போ நாம் அந்த ஒப்பந்தத்திற்குள்ளாக அந்த திருமணம் என்கிற உடன்படிக்கைக்குள்ளாக வந்தபோது எப்படி இருந்தாலும் மனைவியானவளோ கணவனானவன் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அந்த விரும்புகிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், புருஷர்களையும் உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதீர்கள். எதை காரணமா வச்சும் தன் மனைவியை கசந்து கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார். குறை சொல்லாமல், அவர்களுக்கு குறை உள்ளவளாய் காணப்பட்டாலும், அது கணவன் குறை உள்ளவனாய் காணப்பட்டாலும், தவறு செய்கிறவராய் காணப்பட்டாலும் அதை குறை சொல்லாதபடி
அந்த குறையை மாற்ற தேவனிடத்திலே நாம் ஜெபித்து, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கணவன் அல்லது மனைவி, நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும், நீர் ஆதாமிடத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார். அதே போல இந்த கணவனுக்கு ஏற்ற துணையான மனைவியை நீர் கொடுத்தீர், அவர்களை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை தேவன் ஒருவருக்கும் தருவார். அதே போல நாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு நாம் என்ன பேசக்கூடாது. அந்த கணவன் மனைவியானவள் இன்னொரு கணவனை பார்த்து அந்த கணவன் எப்படி இருக்கிறான் என்றோ, மனைவியானவள் இந்த கணவன் இன்னொரு மனைவியை பார்த்து அவள் இப்படி இருக்கிறாள் என்றோ நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய திருமண உறவு அல்லது பாதிக்கப்படும் அல்லது கரைப்படும். அதனால குறை சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இன்னொன்று விட்டு கொடுக்காத ஒரு அன்பு காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் எந்த இடத்திலும் தன் கணவரையோ அல்லது மனைவியையோ, இந்த நாட்களில் அநேக மனைவிகள் தன்னுடைய கணவரை தன்னுடைய சொந்த குடும்பத்திலே மரியாதை இல்லாதபடி, அதாவது விட்டு கொடுத்து, அல்லது கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை தன் பெற்றோரிடத்திலோ சகோதரிடத்திலோ விட்டு கொடுத்து விட்டு கொடுக்கும் பொழுது அவர்களுக்குடைய அந்த உண்மையான உறவிலே விரிசல் உண்டாவதை பார்க்கிறோம். பெற்றோரிடம் உறவினரிடம் அதை விட்டு அப்புறம் அவர்கள் முழு மனதோடு அவர்கள் என்ன செய்ய முடியாது, அன்பிலே உறவிலே நிலைத்திருக்க முடியாது. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை இணைத்திருக்கிறார் என்று அந்த தெய்வீக அன்பை பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுக்காத அன்போடு வாழும் பொழுது கர்த்தர் இணைத்த அந்த உறவை தேவன் நாம மகிமைப்படும்படியாக நாம் வெற்றியாக வாழ முடியும். அந்த கிருபையை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, திருமண உறவை ஏற்படுத்தி அதில் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று உம்முடைய நியமங்களையும் எப்படி அன்பு கூற வேண்டும், இந்த உறவு எப்படிப்பட்டது என்பதையும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக பேசி எங்களுக்கு உணர்த்தினீரப்பா. உமக்கு நன்றி. நாங்கள் உணராதவர்களாய் காணப்பட்டு எங்கள் திருமண வாழ்க்கையிலே விரிசல்களோ பிளவுகளோ ஆண்டவரே அன்பில்லாமையோ காணப்படுமானால் தேவரீர் எங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஊற்றி ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தையை கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தாவே உத்தமத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் அப்பா உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் விசுவாசமுள்ள சந்ததியை உமக்கென்று உருவாக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வீணிலை போகாதபடி அப்பா கேட்கிறவர்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்து ஆண்டவரே அது பலன் பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும், நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.